அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புள்ளோ நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற லெசன் வந்து திஸ் என்று சொல்கிறது வந்து கிட்ட ஈக்கிற ஒரு பொருள் அல்லது கிட்ட ஈக்கிற ஒரு நபரை குறிச்சிடத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு வேர்ட். நாங்கள் கிட்ட இப்படின்னு சொல்லி கையால் காட்டி திஸ். அப்போ அதில் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுமெண்டா, திஸ் இஸ் அ கார். திஸ் இஸ் அ கார், இது ஒரு கார். திஸ் இஸ் அ ஹவுஸ், இது ஒரு வீடு. திஸ் இஸ் அ பைக், இது ஒரு பைக். திஸ் இஸ் அ பாய், இவர் ஒரு, அப்போ நாங்கள் இது என்று சொல்கிறல அது வந்து ஒரு நபர் சுட்டியும் ஒரு ஆள். திஸ் இஸ் அ பாய், இவர் ஒரு பையன், இவன் ஒரு பையன். திஸ் இஸ் அ டீச்சர், இவர் ஒரு ஆசிரியர். திஸ் இஸ் அ கிராப், நண்டு. திஸ் இஸ் அ லைப்ரரி, நூலகம். திஸ் இஸ் அ வெஹிக்கல், வாகனம். திஸ் இஸ் அ ஹாஸ்பிட்டல். திஸ் இஸ் அ பைலட், ஃப்ளைட் ஓட்டுறவர் பைலட். ஓகே, அப்போ இது வந்து நாங்கள் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் உண்டு, ஒரு விஷயம் ஈக்கி என்றதை சொல்லிக்குது. சரியா? அப்போ அந்த ஈசண்டிய வார்த்தை வந்து ஒன்றை குறிச்சிற ஒரு சொல்லுண்டு. அப்போ நாங்கள் ஏன்னு சொல்லி போட்டிக்கோ, உங்களுக்கு காணும் வந்து காருக்கு முன்னால், கார்ன்ற அந்த வேர்டு முன்னால் நாங்கள் ஒன்றை போட்டிக்குது. அது ஏனென்றா வந்து எங்களுக்கு ஈக்குது வவல் லெட்டர்ஸ் என்றும் கான்சனன்ட் லெட்டர்ஸ் என்றும். வவல் என்றால் AEIOU என்ற அந்த 5 லெட்டர்ஸும் வந்து வவல். அப்போ அதுலேருந்து ஒரு நவுனோட ஸ்டார்ட் ஆயினா, இப்போ உங்களுக்கு காண்ற மாதிரி அன் அம்ப்ரெல்லா, திஸ் இஸ் அன் அம்ப்ரெல்லா. அப்போ திஸ் இஸ் அன் அம்ப்ரெல்லாண்டால் இது ஒரு அம்ப்ரெல்லா உண்டு. அப்போ அந்த ஒரு குறிக்கிறது தானே எனக்கா வந்து என்னண்டியது வந்திக்கியது. சரியா? அப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்த்து கொள்த்துக்கலும், திஸ் இஸ் அ டீச்சர், இது ஒரு டீச்சர். அதே நாங்கள் வந்து வவல் லெட்டராக இருந்தால் தான் நான் கொண்டு வரேன், கான்சனன்ட் லெட்டராக இருந்தனால் கொண்டு வரணும். அது கிளியர் ஆகிக்கும்னு நினச்சிறேன். அதே மாதிரி நாங்கள் ஒரு பேரொன்றுக்கு முன்னால், இப்போ திஸ் இஸ் அ ஃபஸ்ட்னா ஒரு நிகழ்ச்சி செல்லலாதே. அப்போ திஸ் இஸ் ஃபஸ்ட்னா, இவர் ஃபஸ்ட்னா. அங்கே வந்து நாங்கள் பேரொன்றுக்கு முன்னுக்கால இந்த என்னன்றது போடுறதில்லை. அப்படி இல்லாமல் வவல் லெட்டர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிருந்துச்சுன்னா நாங்கள் வந்து வண்டி சொல்லியும் இல்லாட்டி என்னண்டும் கொடுக்கணும். ஓகே, அப்போ அதுதான் நான் எனக்கு உள்ள லெசன். வேறு அதில் ஒன்றுமில்லை, சென்டென்ஸ் மேக் பண்ண நாங்கள் ஒரு கிட்ட இருக்கிற ஒரு செய்தியை குறிச்சிறது தான் அந்த வேண்டியதும் என்னண்டியதும். அப்போ திஸ் இஸ் இசுடி, திஸ் இஸ் வஷிதர், திஸ் இஸ் கவீன், திஸ் இஸ் ஜஹி. வி டோன்ட் சே திஸ் இஸ் அ ஜஹி. ஏன்னா நேம் ஒன்றுக்கு முன்னால் வந்தால் நாங்கள் அப்படி சொல்கிறல்ல. திஸ் இஸ் அ பைலட், இது ஒரு பைலட் உண்டு. திஸ் இஸ் அ ரூஃப், இது ஒரு கூரை. அப்போ அந்த நேரம் போடுறதுக்கு ஏழுமைங்களுக்கு என், ஆனால் நேமுக்கு முன்னுக்கால நாங்கள் போடப்படாது ஏஎன் என்று சொல்கிறது. அப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்த எல்லாமே வந்து ஒரு செய்தி ஒன்று ஈக்கி எண்டியத்தை, ஏன்னா ஈக்கி எண்டியத்தை குறித்த ஈச்சிது எண்டியத்தை குறித்தது தான். இப்போ திஸ் இஸ் அ கிராப், இது ஒரு நண்டு, நண்டா ஈக்குது. திஸ் இஸ் அ லைப்ரரி, திஸ் இஸ் அ மெஷின், திஸ் இஸ் அ சேயா. இந்த மாதிரி எங்களுக்கு எல்லா சென்டென்ஸையும் வந்து உங்களுக்கு நிறைய பிக்சர்ஸ் ஆகின போட்டிக்கு திஸ் இஸ் அ ஸ்பைடர், திஸ் இஸ் அ சிக், இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலும். பிரெட், ஐஸ்கிரீம், பிரிஞ்சல். ஓகே, அப்போ அந்த போட்டிருக்கிற பிக்சர்ஸ் மாதிரிக்கு உங்களுக்கும் இன்னும் சென்டென்ஸ் மேக் பண்ணி பார்க்கலும் ஸ்பெல்லிங். அப்போ திஸ் இஸ் அ கார், அது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் உண்டு, ஒரு விஷயத்தை ஈக்கிறத சொல்லிக்கியே நாங்கள். அப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸ்ண்டா வந்து எது சரி ஒரு பொருள் உண்டு ஈக்குது, ஏலும் வந்திக்குது, செய்ய தெரியும். அப்போ அதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சென்டென்சஸ். அப்போ நாங்கள் எங்கள்கிட்ட பேச்சு எடுத்துக்கொண்டா உண்டோ வந்து நாங்கள் எங்கள்கிட்ட பேசுகிற பேச்சு வந்து பாசிட்டிவ் ஒன்றாக ஈக்கணும். இல்லாட்டி ஏலா, தெரியா, இல்லை, கஷ்டம் என்று சொல்கிறது வந்து நெகட்டிவ் சென்டென்சஸ். அப்போ இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் அ ஹவுஸ் என்றால் இது ஒரு வீடு. அப்போ இதில் நெகட்டிவ் எப்படி என்றா வரும், எப்படி வரணும், ஓ இல்லைன்னு சொல்லி அர்த்தம், இது ஒரு வீடு அல்ல. அப்போ அந்த ஈஸில் நாங்கள் வந்து ஒரு நொட்டை சேர்த்தினால் இஸ்இன்ட், அது எங்களுக்கு இஸ் நாட்டுன்னு வச்சாலும் ஓகே, இஸ்இன்ட்டு ஷார்ட் பண்ணினாலும் ஓகே. அப்போ அதுக்கு பேர் வந்து நெகட்டிவ் ஃபார்ம். அப்போ நெகட்டிவ் ஃபார்மில் சென்டென்ஸ் மேக் பண்ணுற நேரம் திஸ் இஸ் நாட் அ கார், திஸ் இஸ் நாட் அ கார், திஸ் இஸ் நாட் அ மோட்டார் பைக், திஸ் இஸ்இன்ட் அ டெம்பிள். அப்போ திஸ் இஸ் அ கார், இது ஒரு கார். திஸ் இஸ் நாட் அ கார், பஸ்ஸை காட்டிட்டு சொல்லிக்குது, இது ஒரு கார் அல்ல இல்லையா. திஸ் இஸ்இன்ட் அ கார், ரெண்டையும் சேர்த்து எங்களுக்கு சொல்லலும் திஸ் இஸ்இன்ட் அ கார். ஓகே,
This is not a bicycle. This is a wheelchair. This is not a crab. This isn't a crab. ரெண்டும் சேர்த்தும் பிரிச்சும் செல்லும். This is an octopus. Okay. This isn't a car. This isn't a school. This isn't my house. இது எந்த ஊடு அல்ல. This isn't a parrot. இது ஒரு கிளி அல்ல. ஓகே, அப்போ இல்லைன்னு சொல்கிறதான் வந்து this isn't an oven. This isn't a radio. This isn't your mobile. இது உங்களோட ஃபோன் அல்ல. This is my mobile. இதே இந்த This isn't his car. இது அவரோட கார் அல்ல. This isn't my carpet. இது ஏண்ட கார்பெட் அல்ல. ஓகே, அப்போ இல்லைன்னு சொல்கிறது வந்து நெகட்டிவ் ஃபார்ம். ஓகே, அப்போ பாசிட்டிவ் ஃபார்ம் கிளியர், நெகட்டிவ் ஃபார்ம் கிளியர். இந்த சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு புக்கில் நோட் பண்ணுங்க. நோட் பண்ணி ஒரு 2க்கு 3க்கு எக்ஸாம்பிள் எழுதிக்கொண்டால் உங்களுக்கு லெசன் கிளியர் ஈக்கும். ஓகே, எப்படின்னு சேர்த்து ரீட் பண்ணுவோம் பார்ப்போம். This isn't a flower. This isn't a palace, மாளிகை. This isn't a poem, கவிதை. This isn't my uncle. இவர் எந்த மாமா இல்லை. அப்போ isn't இல்லைன்னு சொல்லிக்குது. ஓகே, பேலஸ் வந்து மாளிகை. அப்போ நோவன்ற அர்த்தம் தான் நாட். அப்போ இஸ் நாட், isn't. This is a peacock. This isn't. This is not a peacock. அடுத்தது வந்து சொல்லிக்குதிங்கன்னா வந்து ஒரு இப்போ நவுனுக்கு முன்னால் தானே நாங்கள் போட்டது கார் அன்னு சொல்லி போட்டது ஒரு நவுன் ஒன்றுக்கு முன்னுக்கால. அப்போ அதே மாதிரி குட்ன்றது வந்து ஒரு அஜெக்டிவ் உண்டு, அடைமொழி உண்டு. அப்போ அதுக்கு முன்னால் நாங்கள் வந்து குட், ஃபேட், இது ஒரு நல்ல. எங்களுக்கு ஒரு நல்ல மண்டி சொல்ல கஷ்டம். எங்களை தமிழ் மீனிங்கை வச்சு பார்த்தால் தமிழ் ராங் ஆகும் என்றால் இங்கிலீஷும் ராங். அதுதான் நீக்கியது. ஓகே, திஸ் இஸ்ன்ட் குட்ன்னு நாங்கள் சொல்கிறதில்ல. திஸ் இஸ் குட், இது நல்லம். திஸ் இஸ் ஃபேட், இது குண்டு. திஸ் இஸ் நைஸ், இது அழகு இல்லை. பாசிட்டிவ்லேயும் சரி நெகட்டிவ்லேயும் சரி சென்டென்ஸ் ஒன்று மேக் பண்ணுற நேரம் அதை வந்து எஜெக்டிவ்க்கு முன்னால் நாங்கள் அண்ட் கொடுக்கறதுக்கு படாது. அதுதான் நான் உங்களுக்கு எனக்கு காட்டின லெசன். அப்போ என்னோட பாசிட்டிவ் ஃபார்ம் நெகட்டிவ் ஃபார்ம் அது ரெண்டுமே வந்து கிளியர். ஓகே, அது ரெண்டுலேயும் இப்போ வந்து திஸ் பாடத்துக்கு எங்களுக்கு சென்டென்ஸ் மேக் பண்ணதுக்கு ஏலும். திஸ் isn't an orange. திஸ் isn't a fish. திஸ் isn't a donkey. ஓகே, இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்தது என்னென்னா பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது அந்த பாசிட்டிவை வச்சு நாங்கள் ஒரு கொஷன் ஒன்று எப்படியும் மேக் பண்ணியது. ஏன்னா இது ஒரு கார். அப்போ அதை வச்சு நாங்கள் கேட்குற இது ஒரு காரா. அப்போ அதுக்கு நாங்கள் சொல்லி வந்து பாசிட்டிவ் கொஷன். நல்லா சிம்பிள் சேர்த்துக்கிற வேலை என்னாண்டால் அந்த ஈஸ் அண்ட் யாலை தூக்கி முன்னுக்கு எடுக்கணும். வேற ஒன்றும் இல்லை. அப்படியே ஒரு வட்டம் போடியே நாங்கள் அப்படியே அந்த ஈஸை சர்க்கிள் பண்ணி கொண்டு வர முன்னுக்கு. சர்க்கிள் பண்ணனா உங்களுக்கு நல்லா கிளியர் ஆகிறதுக்கு அப்படியே ஈஸை தூக்கி முன்னுக்கு எடுத்து இஸ் திஸ் அ கார், இது ஒரு காரா. இஸ் திஸ் யோர் புக், புக் இது ஒரு புத்தகமா. இல்லை இது உங்களோட புக்காண்டு கேட்குற நேரம் இஸ் திஸ் யோர் புக். இஸ் இஸ் யோர் ஹோம், இது உங்களோட ஊடா. இஸ் இஸ் மை ஷர்ட், பல ஷைட்டையும் பாருங்கள். இது ஏண்டையா. இஸ் இஸ் ஹிஸ் கார், இது அவர்ட காரா. அப்போ இது வந்து எங்களுக்கு ஆன்சர் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளத்தையே கேட்குறது. இஸ் திஸ். அப்போ இதோட நேம் வந்து பாசிட்டிவ் கொஷன். ஈக்கிதா, இது ஒரு காரா, இது ஒரு புத்தகமா, இது உங்களோட வீடா, இது ஒரு ஷர்ட்டா. அப்போ இது வந்து நாங்கள் பாசிட்டிவ் கொஷன் மேக் பண்ணிக்குது. இஸ் இஸ் யோர் ஃபோன். இஸ் திஸ் அ கிளாஸ். இஸ் திஸ் அ கம்ப்யூட்டர். இஸ் திஸ் அ கிளாக், இது ஒரு கடிகாரமா. ஓகே, அப்போ இது வந்து பாசிட்டிவ் கொஷன். அந்த ஈஸை தூக்கி நாங்கள் திஸ்ஸுக்கும் முன்னால் கொண்டு வந்து வச்சிக்குது. அதில் நீங்கள் நிறைய வேர்ட்ஸ் போட்டு சென்டென்ஸ் மேக் பண்ணி பாருங்கள். இன்ஷால்லா லெசன் உங்களுக்கு விளங்கும். அதையும் ரீட் பண்ணுங்க பார்க்கும் எப்படி வரணும். ஓகே, இஸ் திஸ் அ டீச்சர், இது ஃபஸ்ட்னாவா. இஸ் திஸ் ஃபஸ்ட்னா, இது நல்லம்மா. இஸ் திஸ் குட், இது ஒரு முட்டையா. இஸ் திஸ் an egg. அப்போ நானே இதெல்லாமே ரீட் பண்ணி காட்டுறேன்டா வந்து உங்களுக்கு இது ப்ரொனன்சியேஷன் ஓகே ஆகணும். அப்போ என்னோடையும் சேர்த்து நீங்கள் ரீட் பண்ணினா அவங்களுக்கும் இன்ஷால்லா 7 ஆகிரும். ஓகே, இப்போ எங்களோட பாசிட்டிவ் ஃபார்ம் ஓகே, நெகட்டிவ் ஃபார்ம் கம்ப்ளீட். பாசிட்டிவ் கொஷன், பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் கொஷன் எடுத்திக்குது. அப்போ அடுத்தது நாங்கள் என்ன செய்யணும். வெரி குட், நெகட்டிவ் கொஷன். ஏன்னா எங்களை விளங்கிட்டு அதில் பார்த்தண்டால்
நெகட்டிவ் கொஷன். அப்போ திஸ் இஸ்ன்ட் கார் என்றால் நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்போ அந்த இஸ்ன்ட்டை தூக்கி முன்னுக்கு அப்படி சர்க்கிள் பண்ணுங்க. இஸ்ன்ட் தூக்கி முன்னுக்கு எடுத்த இல்லைண்டியத்தை கேள்வி கேட்டால் இல்லையா. இஸ்ன்ட் திஸ் அ ரூம், இது ஒரு ரூம் இல்லையா. இஸ்ன்ட் திஸ் யுவர் பேக், இது உங்களோட பேக் இல்லையா. இஸ்ன்ட் திஸ் மை ஷர்ட், இது என் ஷர்ட் இல்லையா, நானும் இங்கே தானே வச்சு. இஸ்ன்ட் திஸ் அ லாரி, இஸ்ன்ட் திஸ் அன் ஓல்ட் லாரி, பழைய லாரி ஒன்று இல்லையா. இஸ் திஸ் அ கார்பெண்டர், பலகை தளபாடங்கள், ஏன்னா அந்த கம்பு வேலை மண்ணம் செய்கிறவர், வுட் ஒர்க் அந்த செய்கிறவர் கார்பெண்டர். ஓகே, இஸ்ன்ட் திஸ் அ கார்பெண்டர். அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் கொஷன் நெகட்டிவ் கொஷன். இப்போ 4 நாங்கள் முடிவச்சு இருக்குது. திஸ் இஸ் அ கார். ஓகே, திஸ் இஸ் பிரைட் அகாடமி. திஸ் இஸ்ன்ட் பிரைட் அகாடமி. இஸ் இஸ் பிரைட் அகாடமி, இஸ்ன்ட் திஸ் பிரைட் அகாடமி. இது பிரைட் அகாடமி, இது பிரைட் அகாடமி அல்ல. இது பிரைட் அகாடமியா, இது பிரைட் அகாடமி இல்லையா. அப்படித்தான் சொன்னா. ஓ, அப்போ ஓகே, பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் கொஷன் நெகட்டிவ் கொஷன். ஓகே தானே, இது விளங்கிக்குமே. ஓ, இப்போ உங்களுக்கு வந்து வேறு வேர்ட் வச்சு உங்களுக்கு இந்த லெசன் விளங்கினாண்டு பார்க்க. திஸ் இஸ் இன்னொன்று, திஸ் இஸ் அ கேர்ள், திஸ் இஸ் அ குட் கேர்ள் அப்படின்னு போட்டுக்கொள்ளையிலும். திஸ் இஸ்ன்ட் அ கேர்ள், இஸ் திஸ் அ கேர்ள், இஸ்ன்ட் திஸ் அ கேர்ள். இப்போ நாங்கள் படித்த 4 பாடத்தையும் ஒண்டா வச்சு பார்த்திக்குது. எங்களுக்கு விளங்கலேச்சு. பாசிட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் கொஷன் மேக் பண்ணிக்குது, நெகட்டிவில் இருந்து நெகட்டிவ் கொஷன் மேக் பண்ணிக்குது. ஓகே, இதை வந்து ரீட் பண்ணுவோம். இஸ்ன்ட் திஸ் யுவர் கிளாஸ் ரூம், இஸ்ன்ட் திஸ் மை பென், இஸ்ன்ட் திஸ் அன் ஓல்ட் பில்டிங், இது ஒரு பழைய கட்டிடமா. இஸ்ன்ட் திஸ் அ ஹவுஸ், இஸ்ன்ட் திஸ் அ ஷாப், இது ஒரு கடையா. அப்போ அதெல்லாம் ஓகே. அதுக்கு போகிற எங்களுக்கு ஒரு கேள்வி வர, இது எந்த, இது யார், இது எங்கே அப்படி கேட்குற நேரம் அது வந்து WH கொஷன்ஸ். ஓகே, அப்போ WH வேர்ட்ஸை போட்டு கேள்வி ஒன்று கேட்குறது. இப்போ நாங்கள் செஞ்ச 2 கேள்வி தான். இது வந்து மீனிங் வித்தியாசமாகும். இது ஒரு காரா, இது ஒரு கார் இல்லையா, இது எந்த, இது எங்கே. ஓகே, பதில் சென்டென்ஸ் மேக் பண்ணுற நேரம் அந்த ஈஸ் இஸ்ன்ட்டுன்னு நாங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணினதுக்கு முன்னுக்கால பாசிட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு முன்னுக்கால பொருத்தமான ஒரு WHஐ கொண்டு வந்து முன்னுக்கால வச்சு. அப்போ வாட் இஸ் திஸ், அப்போ வாட் இஸ் திஸ் அ காரன்னு எங்களுக்கு கேட்கல. வாட் இஸ் திஸ்னால் இது என்ன, அப்போ கார் இல்லாமல் போய்த்துறணும். அந்த காரண்டி ஆப்ஜெக்ட் இல்லாமல் போய்த்து வாட் இஸ் திஸ், திஸ் இஸ் அ கார். வை இஸ்ன்ட் திஸ் குட், ஏன் இது நல்லம் இல்லை. ஹூ இஸ் திஸ், இது யார். திஸ் இஸ் ஃபஸ்ட்னா, இது ஃபஸ்ட்னா. அப்போ WH மேக் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து கொஷன் மேக் பண்ணி நாம் பிறகு வட் திஸ் அல்ல வட் இஸ் திஸ், வட் திஸ் இஸ் அ கார் அல்ல வட் இஸ் திஸ். அந்த ஈஸ் இஸ்ன்ட்டை முன்னே கொண்டு வந்தால் பிறகு நாங்கள் WH கொண்டு வந்து வைக்கணும். வாட் இஸ் திஸ், திஸ் இஸ் அ கார். வாட் இஸ் திஸ், திஸ் இஸ் அ ஃபார்ம். அப்போ வட்டுன்றது என்னாண்டு கேட்குறு. அப்போ ஆட்களுக்கு எங்களுக்கு என்னாண்டு கேட்கலுமா இல்லை. நாங்கள் எதுன்னு சொல்லி மனுஷரே பேசுகிறல்ல. ஹூ இஸ் திஸ், இது யார். திஸ் இஸ் ஃபஸ்ட்னா, இது ஃபஸ்ட்னா. வாட் இஸ் திஸ், இது இந்த. திஸ் இஸ் அ கேட். வேர் இஸ் திஸ், இது எங்கே. திஸ் இஸ் ஆன் த பெட், அது பெட்டுக்கு ஒஷக்க. திஸ் இஸ் அண்டர் த ட்ரீ, அது மரத்துக்கு கீழே. அது மாதிரி ஒரு பிளேஸ் உண்டு, ஒரு இடத்த செல்லத்துக்கு கேளுமே எங்களுக்கு. அப்போ WH கொஷன்ஸ் எது சரி ஒன்று போட்டு பொருத்தமான WH ஒன்று போட்டு பாசிட்டிவ் கொஷன் நெகட்டிவ் கொஷனுக்கு முன்னுக்கால நாங்கள் வச்சிருந்தால் அதுக்கு பேர் WH கொஷன். அப்போ WH கொஷன் எங்களுக்கு இப்போ நாங்கள் 5 மெத்தட் முடிவிச்சிக்குது. பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் கொஷன் நெகட்டிவ் கொஷன்ஸ், WH கொஷன்ஸ். ஓகே, அப்போ 5. அப்போ WH கொஷனுக்கு எங்களுக்கு வந்து 2 எடுத்துக்கொள்ளையிலும் பாசிட்டிவில் கேட்டேன்டா. ஏ இது நல்லம், ஏ இது நல்லம் இல்லை. அப்போ ஐநேம் 2 எடுத்துச்சுன்னா 6. திஸ் இஸ் அ கார், திஸ் இஸ்ன்ட் அ கார், இஸ் திஸ் அ கார், இஸ்ன்ட் திஸ் அ கார், வாட் இஸ் திஸ். அதை நாங்கள் பேசுகிற டியூனை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளணும். அடுத்தது இவ்வளோ எல்லாமே ரீட் பண்ணி காட்டுறேன்னாண்டா வந்து உங்களுக்கும் சிலவங்க ரீடிங்கே தெரியாமல் வந்திக்கிறது கேளும். இது ஏண்ட பிரச்சனை. ஓ, நீங்கள் ரீட் பண்ணணும்.
ஏன்னா ஃபீல் பண்ணையிலும் நீங்கள் இதை ரீட் பண்ணுறேன்னு சொல்லி கண்ணு காண்றல ஆனால் தெரியும் இதை வந்து ஒத்தர் பொரோஷனை கண்டு கொண்டு ஈக்கிய ஏன்னா இது என்ன பிரச்சனையா இல்லை திஸ் இஸ் இன் மை ப்ராப்ளம் இது என்ன பிரச்சனையா இது என்ன பிரச்சனையா இல்லையா இது எந்த பல்லா என்ன தெரியா இது எந்த வாட் இஸ் திஸ் இது என்னான்னு சொல்லி கேட்குறது ஓகே அப்போ இங்கே வந்து இப்போ நாங்கள் முடிவிச்சிக்குது இப்போ உங்களுக்கு நாங்கள் முடிவிச்சிக்கிற 5 லெசன்ஸுக்கும் உங்களுக்கு வந்து 5 ஹெடினுக்கும் போட்டு பார்க்கறதுக்கு கேளும் வேண்டிய ஒரு எக்ஸாம்பிள் உண்டு இப்போ நீங்கள் படித்த மட்டுக்கும் வேண்டிய ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணி பார்க்கலும் இப்போ அதுவும் ஓகே இப்போ நாங்கள் வந்து 5 மெத்தட் செஞ்சாச்சு இன்னமும் எங்களுக்கு இருக்குது திஸ் இஸ் அ கார் என்றால் இது ஒரு கார் என்று அர்த்தமே அப்போ இது ஒரு காரா ஓ அதுக்கு நாங்கள் சொல்ல வந்து டெக் கொஷன்ஸ் நீங்கள் யூஸில் ஹேட்டிக்குது உண்டு யூ ஆர் குட்னோ நீங்கள் நல்லம் தானே அது தானேண்டி அர்த்தம் இது ஒரு கார் தானே இது ஒரு கார் இல்லைண்ணா அப்போ அதுக்கு நாங்கள் சொல்கிற வந்து டெக் கொஷன்ஸ் உண்டு அப்போ நாங்கள் யூஸில் உண்டிக்குது யூ ஆர் குட்னோ யூ கம்னோ வாரதானே யூ ஆர் கம்மிங்னோ அந்த மாதிரியெல்லாம் யூஸில் இல்லை சரியா அது ஸ்போக்கனில் வந்து அந்த புரோக்கன் ஆக ஆட்கள் விளங்கி வச்சுக்கு இப்படின்னு சொல்லி மீனிங்கில் பேசுறது தானு சொல்லி அப்படி ஒன்றும் இல்லை அதை நாங்கள் பேசணும் பண்ணலாம் அந்த கருத்து வாரது வந்து ஹீ இஸ் ஹேண்ட்ஸம்னோ அவர் அழகு தானே அப்படி செல்லத்துப்படாது அது வந்து டெக் கொஷன்ஸ் அது எப்படி வாரன்னு சொன்னால் நாங்கள் பாசிட்டிவான சென்டென்ஸ் ஒன்று எடுத்துக்கொண்டால் திஸ் இஸ் அ கார் அப்போ திஸ் அண்டியது உண்டு இட் அண்டியது கார் என்றால் இட் அப்போ திஸ் இஸ் அ கார் இஸ்ன்ட் இட் இது ஒரு கார் தானே திஸ் இஸ் யோர் கார் இஸ்ன்ட் இட் இது உங்களோட கார் தானே திஸ் இஸ் யோர் நியூ ஹோம் இஸ்ன்ட் இட் இது உங்களோட புதிய வீடு தானே நீங்கள் இந்த சென்டென்ஸை வச்சு மீனிங் எடுக்க போவானே நான் சொல்கிற மீனிங்கை கேட்டுக்கோங்க திஸ் இஸ் யோர் நியூ ஹோம் இஸ்ன்ட் இட் இது உங்களோட புதிய வீடு தானே திஸ் இஸ்ன்ட் யோர் நியூ ஹோம் இஸ் இட் இது உங்களோட புதிய வீடு இல்லை தானே திஸ் இஸ் அ கார் இஸ்ன்ட் இட் திஸ் இஸ் யோர் கார் இஸ்ன்ட் இட் இது உங்களோட கார் தானே திஸ் இஸ்ன்ட் யோர் கார் இஸ் இட் இது உங்களோட கார் இல்லை தானே நாங்கள் நிறைய இப்படி சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறேங்க டே டு டே லைஃப்பில் அதைத்தான் நாங்கள் இது பார்த்துக்கொண்டு வரோம் எந்தெந்த மெத்தடில் வந்து நாங்கள் சென்டென்ஸ் வெளில நிலமினால் நைட்டில் தூங்க போகும் வரைக்கும் ஒரு சென்டென்ஸ் ஒன்று ஏதாவது மட்டும் சொல்லிக்கொண்டு தான் நீக்கியது அப்போ நாங்கள் சொல்கிற விஷயம் ஒன்றோ வந்து பாசிட்டிவ் ஆகிக்கும் இல்லாட்டி நாங்கள் சொல்கிற விஷயம் நெகட்டிவ் அப்படியும் இல்லாட்டி பாசிட்டிவ் கொஷன் உண்டு அவங்க வாராமா இவங்க செய்கிறாமா இல்லாட்டி நெகட்டிவ் இல்லையா தெரியாவா அப்படியும் இல்லாட்டியும் WH எந்தக்காம் வர எப்படியும் வாரது இது எந்த இல்லை அவங்க வாரதானே பாசிட்டிவ் கொஷன் அவங்க வாரல்ல தானே பாசிட்டிவ் டேக் வாரதானேண்டியது பாசிட்டிவ் டேக் வாரல்ல தானேண்டியது வந்து நெகட்டிவ் டேக் ஓகே அப்போ எங்களுக்கு ஃபுல்லாகவே லெசன் கிளியர் இப்போ நான் இடையில ஸ்கிப் பண்ணியிருந்தேன்னா லெசன் கிளியர் இல்லாமிக்கும் அப்படி இல்லாட்டி எங்களுக்கு லெசன் கிளியர் ஓகே அப்போ நீங்கள் என்ன செய்யணுமெண்டா வந்து இதை ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு ஒரு செட் ஒன்று நோட் பண்ணி ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு கேளும் திஸ் அண்ட் ஹெட்டிங் போட்டு ஒரு 5 சென்டென்சஸ் இல்லை நான் இதில் தந்திக்கிற அவ்வளோ சென்டென்ஸையும் நோட் பண்ணுறதுக்கு நோட் பண்ணி மீனிங் ஏன்னா இப்போ இந்த பாடம் உங்களுக்கு ஈஸியாக ஈக்கிறது கேளும் சில நேரம் சிலவங்களுக்கு வந்து இதுவும் இன்றைக்கு தான் விளங்கினதாக கேளும் ஏன்னா அப்போ நீங்கள் இங்கிலீஷ் கஷ்டம் அப்படின்னு நினச்சிக்கொண்டு என்னென்றால் இல்லை சரியான சிம்பிள் இப்போ இந்த பாடத்தை வச்சு விளங்கினா அவங்களுக்கு விளங்கிக்கும் தானே உண்டு இதே மாதிரி அவ்வளோ பாடத்தை மேலே படிச்சேலும் வாங்க என்னோட சேர்ந்து ஒரு செட் நாங்கள் செஞ்சு பார்ப்போம் ஓகே நான் தமிழ் மீனிங் உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லுவோம் இது ஒரு கார் இது ஒரு கார் அல்ல இது ஒரு காரா இது ஒரு கார் இல்லையா இது உங்களோட கார் இல்லையா இஸ்ன்ட் திஸ் யோர் கார் இது எந்த வாட் இஸ் திஸ் இது ஒரு கார் தானே கார் உண்டு தானே விளங்குது எனக்கும் பார்த்தால் திஸ் இஸ்ன்ட் அ கார் இது ஒரு கார் இல்லை தானே திஸ் இஸ்ன்ட் அ கார் இஸ் இட் அப்போ டக் செய்கிறது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸில் டக் துண்டை நாங்கள் வந்து நெகட்டிவ் ஆக்கணும் நெகட்டிவ் சென்டென்ஸில் பாசிட்டிவில் டக் வச்சோணும் 2 பாட்டாக தான் வாரது அது சென்டென்ஸ் பாசிட்டிவ் அப்போ திஸ் இஸ் யோர் ப்ராப்ளம்னார் இது உங்களோட பிரச்சனை இஸ்ன்ட் இட் தானே ஓகே இது உங்களோட பிரச்சனை தானே இது உங்களோட பிரச்சனை அல்ல தானே ஓகே நல்லா கிளியர் ஈக்கும் புல்லோல் நீங்கள் நினச்சிக்கோ நிற்குமாண்டா இங்கிலீஷ் வந்து சரியான ஹார்டுண்டு இந்த எக்ஸாம்பிள் பாருங்களே
ஏன்னா இந்த எக்ஸாம்பிள் பார்த்தால் உங்களுக்கு விளங்கும், நல்ல விளங்கெடுக்கிறதுக்கு லேசாக ஈனை வந்து நீங்கள் ஒரு புதிய வேர்டு ஒன்று போடுற மட்டும்தான் நீக்கியது. உங்களுக்கு தேவையான நவுனை நீங்கள் வச்சுக்கொண்டால் இது ஃபுல்லுமே உங்களுக்கு செய்யறதுக்கு கேளும். அப்போ இதுக்கு நாங்கள் சொல்லுறது 7 மெத்தட். ஏன்னா WH 2 எடுத்தால் 8 வரும், இல்லையா 7. அப்போ இதுக்கு வெளியால் எங்களோட லைஃப்பில் வேறு வந்து சென்டென்ஸ் ஒன்று இல்லை யூஸ் பண்ணதுக்கு. ஒன்றோ பாசிட்டிவ் ஆகிக்கணும், நெகட்டிவ், பாசிட்டிவ் கொஷன், நெகட்டிவ் கொஷன், WH அதுலேயும் பாசிட்டிவ் WH நெகட்டிவ் WH எடுக்கணும். அதே மாதிரி பாசிட்டிவ் டேக், நெகட்டிவ் டேக். ஓகே, இதைத்தான் நாங்கள் யூஸ் பண்ணதுக்கு ஈக்கியது. ஒன்றோ செய்கிறத சொல்லணும், இல்லாட்டி இல்லை. ஈக்கிதா இல்லையா, எப்படி ஈக்குது, ஈக்கிதானே இல்லை தானே. ஓகே, அப்போ இதை வந்து உங்களுக்கு விளங்கினுச்சுன்னா நீங்கள் எது சரி இந்த வீடியோவில் படிச்சுக்கொண்டால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சிலவங்க ஈக்கும் இந்த இங்கிலீஷ் விட்டு போட்டு வச்சுக்கிது எனக்கண்டா சரி ஹார்ட் அப்படி என்று சொல்கிறவங்க ஈக்குமெண்ட் சொன்னடா கட்டாயம் நீங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி அப்படி இல்லை ஏன்னா அப்படி இல்லை நானும் அடுத்தடுத்த லெசன்ஸ் அப்போ உங்களுக்கு நல்ல கிளியர் அடிக்கலும் என்னண்டா வந்து இது வந்து ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ். அப்போ எத்தனை தரவு வேணாலும் விலங்காட்டி உங்களுக்கு போய்த்து பார்த்துக்கொள்றதுக்கு வேண்டிய சான்ஸ் ஒன்று ஈக்குது. அப்போ அதனால் நீங்கள் இது வந்து அந்த வீடியோவாக ஸ்கிப் பண்ணி பார்த்தோன்னு சொன்னால் உங்களுக்கு கிளியர் இருக்காது. தொடர்ச்சியாக நீங்கள் படித்ததுக்கண்டு ரெடியாகி ஒரு புக் கொண்டு வச்சு இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். இது வந்து சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லை, ஏன்னா சின்னவங்களுக்கும் விளங்கத்து கேளும். அப்போ அந்த வேர்ட்ஸ் மட்டும்தான் தெரியணும். எங்கள்ட கிரேட் 2 புள்ளே ஒன்றுக்கு இப்போ கிரேட் 1 புள்ள வேர்ட்ஸ் எல்லாம் செஞ்சு கொண்டு அப்புறம் 2க்கு வந்தால் அவங்களுக்கு ஏழும் இந்த பாடத்தை அப்படி தொடர்ந்தால் கொண்டு போகிறதுக்கு. அப்போ இதே மாதிரி கட்டம் கட்டமாக எங்களுக்கு நிறைய லெசன்ஸ் இருக்கு இங்கிலீஷில். அப்போ அது எல்லாத்தையுமே நான் வந்து பாடமாக உங்களுக்கு இன்ஷால்லா ஒரு ஃபுல்லாக தொடர்ச்சியாக போட்டால் தான் உங்களுக்கு அது விளங்கும். இது டைம் கூட எடுக்கிறேன்னு சொன்னடா வந்து நாங்கள் பாடத்தை விளங்கப்படுத்தி போடணுமே உங்களுக்கு, ஏன்னா பாடத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி இல்லாட்டி அந்த ஒரு பாசிட்டிவ் மட்டும் ஒன்றுக்கு அப்போ உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸும் இல்லாமல் குயிக்காக வீடியோஸ் போடுறது கேளும். ஆனால் வீடியோ லென்த்தாக போகிறதுக்கு காரணம் எல்லாத்தையும் நான் ஒன்று சொல்லி தந்திக்கிங்கன்னு, எல்லா லெசனையும் ஒன்றுக்கிங்கன்னு காட்டி தந்திக்குது. அதனால தான் நாங்கள் வந்து அந்த 7 மெத்தடையும் ஏன்னா உங்களுக்கு ஈஸியாகிக்கும். நீங்கள் இந்த 7 மெத்தடை பிடிச்சி கொண்டால் எங்களுக்கு எல்லா பாடத்தையும் விலங்கெடுக்கிறதுக்கு லேசி. இதோட ஒப்பிட்டு உங்களுக்கு பார்க்கறதுக்கு கேளும். நீங்கள் மற்ற வர லெசன்ஸ் என்றாலும் நீங்கள் கஷ்டமாயிக்கணும்னாலும் எனக்கு ஆக்டிவ் வாய்ஸில் ஒன்றுமே தெரியா, எனக்கு பசிவ் வாய்ஸ் என்றால் ஷரி ஹார்ட் மாடல்ஸில் எனக்கு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கொள்ள தெரியாண்டுச்சுன்னா எல்லாமே இந்த மெத்தடில் தான் வாரு. அப்போ ஒரு கஷ்டமும் இல்லை. உங்களோட மைண்ட் இந்த எனக்கு இங்கிலீஷ் கஷ்டம் இல்லை நான் செஞ்சு கொள்றேன்னு இந்த சேனல் உள்ளுக்கு அலையன்னு சொன்னால் உங்களுக்கு இன்ஷால்லா அது நடக்கும். 100% கேரண்டி. உங்களையே ஏழுமாக்கி தான் முடியுது. ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக இதோட நிற்கணும். நீங்கள் தொடர்ச்சியாக இதோட நான் இந்த இங்கிலீஷை செஞ்சு கொண்டு தான் போகிறதுன்னு சொல்லி வந்தால் அடுத்தடுத்த லெசன் நீங்கள் ஒரு கமெண்ட்டில் போட்டு இது என் ஆன்சர் சரியா, இது ஓகேவா கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொன்னால் நான் அதை பார்த்துட்டு அதுக்கு ஒரு ரிப்ளையும் தரேன். அதோட இந்த லெசன் எங்களுக்கு கொண்டு வாங்க, இந்த லெசன் எங்களுக்கு கொண்டு வாங்கன்னு நீங்கள் எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணினால் எனக்கு அடுத்தடுத்தது உங்களுக்கு அந்த லெசன்ஸையும் கொண்டு வரையிடும். ஓகே, அப்போ ஈக்கிறது என்னாண்டா வந்து தொடர்ச்சியாக ஒன்று செய்கிறது. இப்போ இன்றைக்கி நான் ஏண்டதொண்டை செஞ்சு கொண்டு ஈக்கியது வந்து நான் படித்த இங்கிலீஷை வச்சு. அப்போ எங்களோட கேர்ள்ஸுக்கும் தான் பாய்ஸுக்கும் தான் உங்களுக்கு நல்லா தெரியும் இது எந்த அளவுக்கு வெளியிடணும் எங்களுக்கு. ஏன்னா இப்போ இதை படிச்சிடத்தால் எங்களுக்கு எவ்வளோ இப்போ மிச்சம் பேர் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் ஒவ்வொரு மாதிரி செஞ்சு கொண்டு ஈக்கிய. அப்போ எல்லாத்துக்கும் நாங்கள் எது சரி ஒன்று செஞ்சினாலும் உங்களுக்கு தேவை ஃப்யூச்சரில் வந்து இங்கிலீஷ் வேண்டியது முக்கியம். அப்போ சில நேரம் ஸ்கூலில் நல்லா பிள்ளைகள் படிச்சிக்கிறது கேளும், சில நேரம் வந்து அவங்க விட்டு போட்டு எனக்கு கண்டாலேலா எனக்கு இங்கிலீஷ் ஏரியல்ல சரி கஷ்டம்ண்டு அந்த வேணாம்னு சொல்லி விட்டு போட்டவங்க. அவள் எல்லாருக்கும் தான் செல்றது. நாங்கள் பார்த்த லெசனை பாருங்க இன்றைக்கி அவ்வளோ சிம்பிளாக இருந்தே. அப்போ அதை வந்து நீங்களும் தொடர்ச்சியாக நீங்கள் தான் உங்களுக்காக ஈக்கோண்டிய டைம். ஏன்னா இப்போ உம்மாரு இழுத்தவங்கள படித்தது அந்த டைம் முடிஞ்சு. அப்போ நீங்கள் நினச்சி ஏன் இங்கிலீஷை நான் செஞ்சுக்கொள்ளணும், இதில் ஏஜ் குரூப் ஒன்று இல்லை யாருக்கு தான் இந்த பாடங்கள் உண்டு. இது வந்து கிரேட் 1ல் இருந்து நான் சொல்கிற பேச்சை கேட்டுக்கொண்டு இந்த ஸ்க்ரீனில் காண்ற என்னோடய சேர்ந்து ரீட் பண்ணினால் அந்த ப்ரொனன்சியேஷன் பழகி அடுத்து நிறைய வொக்காபுலரிஸ் நான் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு வொக்காபுலரி புதிய சொற்கள் அப்போ அதையும் வந்து ரீட் பண்ணுற எப்படின்னு சொல்லி காட்டி தந்து கொண்டு தான் போகிறது. போடுற பிக்சர்ஸில் வந்து உங்களுக்கு சொல்லி பார்க்கறது கேளும். ஓகே,
அப்போ நிறைய வொக்காபுலரி உங்களோட இங்கிலீஷுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நான் இன்ஷால்லா இந்த சேனலினூடாக செய்யறதுக்கு தான் எதிர்பார்க்குறது. அப்போ நீங்கள் தொடர்ந்து இருந்து உங்களுக்கு இது பிடிச்சிருந்துன்னு சொன்னால் நான் இன்னும் பேருக்கு ஷேர் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இதை பார்க்க வச்சு ஒரு பாசிட்டிவ் ஓகே எனக்கு கேளும் எனக்கு கேளா நெகட்டிவ் எனக்கு கேளுமாவுமா பாசிட்டிவ் கொஷன் ஏலாவா சும்மா நான் இப்போ வயசாயிட்டேன் ஏலாவா எந்தக்கன்னு அப்படி உங்களுக்கு ஏலும் தானே மற்ற எல்லா ஜாயும் மேரியா நீங்கள் நல்லா புதிய விஷயங்கள் படித்து உனக்கு ஏலும் தானே ஏலண்ணா உங்களுக்கு ஏலண்ணா வேணவா போ விட்டு போட்டுருங்க. அப்போ நாங்கள் எதை யோசித்தாலும் இந்த சென்டென்ஸ் அவனுக்கு இந்த சென்டென்ஸ் அவனுக்கு தான் நாங்கள் வந்து எங்களோட லைஃபுக்கு நீங்கள் நிறைய சொல்லி பார்க்கறதுக்கு கேளும். உம்மா ஆக்குறேன் உம்மா ஆக்குறல்ல உம்மா சமைக்கிறா உம்மா ஆக்கியல்லையா உம்மா எந்த ஆக்கியே உம்மா ஆக்கியதானே இப்போ 10 உம்மாக்கிச்சா என்ன உம்மாக்கியதானே உம்மாக்கியல்ல தானே. அப்போ இந்த செவனுக்கும் தான் எங்கட இதை இவ்வளோ குறிச்சி சொல்லுதான் நீங்கள் இது வந்து நல்லா உங்களோட மைண்டில் போட்டுக்கொள்ளணும். இந்த 7 எண்டாண்டியத்தை வந்து உங்களோட மைண்டுக்கு நீங்கள் போட்டுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு கட்டமாக நாங்கள் கொண்டு வர அவ்வளோ லெசனும் உங்களுக்கு கிளியர் ஆகும். இதைத்தான் இது சொல்லிக்கு 7 மெத்தட். அப்போ இது இல்லாமல் நாங்கள் லைஃப்பில் வேறொண்டும் இதுக்கு வெளியில் வரத்துக்கேலா இன்னும் ஒன்று வரும். எங்களோட முன்னுக்கு ஆட்களை பார்த்து கமாண்ட் இதை செய்யுங்கோ இதை செய்ய வேணாம் என்று செய் டூ திஸ் டோன்ட். அப்போ அது வந்து கமாண்ட். இதை செய்ய வேணாம் இது அப்படி இல்லாமல் அப்போ அதுவும் வந்து எங்களோட முன்னுக்குள்ளத்தரை பார்த்து நாங்கள் கமாண்ட் உண்டு பாசிட்டிவ் கமாண்ட் உண்டு. இதை செய் கம் ஹியர் இங்கே வா டோன்ட் கோ தியா அங்கே போக வானம் அதுக்கு சொல்கிறது வந்து கமாண்ட் உண்டோ. இந்த மாதிரி 7 மெத்தட்லேயும் அமையணும். இல்லாட்டி நாங்கள் சொல்கிற விஷயம் ஒரு கமாண்டாக ஈக்கணும். ஓகே அப்போ அவ்வளோ விஷயமும் உங்களோட மண்டைக்கு ஏறிக்கும். அதே மாதிரி விலங்கல்லையா திருப்பி லெசனை பற்றி பார்க்கலும். ஆனால் இது நல்லா சிம்பிளான ஒரு லெசன். திஸ் கிட்டைக்கிற ஒரு பொருள். அப்போ நான் வந்து சில எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏன்னா நான் வந்து டெமினாவில் தரேன் நீங்கள் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி இந்த லெசன் எல்லாமே கிளியர் இருந்துச்சுனால் உங்களுக்கு ஏலும். இப்போ திஸ் இஸ் அ கார் என்றால் இது ஒரு கார். அப்போ அதுக்கு இன்னும் இது ஒரு பழைய திஸ் இஸ் அன் ஓல்ட் கார். காருக்கு முன்னால் அந்த காரை வரணிச்சு ஓல்ட் கார். டீச்சர் திஸ் இஸ் அ கைண்ட் டீச்சர் இது ஒரு இறக்கமான டீச்சர். அப்போ ஓகே நான் கொஞ்சம் சென்டென்ஸை லாங் ஆக்கி தரேன் உங்களுக்கு. நீங்கள் இன்ஷால்லா ட்ரை பண்ணிவிட்டு ஓகே இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போட்டுவிடுங்க அந்த சென்டென்ஸ் எல்லாத்தையும். ஓகே நான் பார்ப்போம். இது ஒரு பழைய வீடு அல்ல. இது ஏண்ட கடை. இது ஒரு இல்லை இது ஏண்ட கடை. இது ஒரு நூலகம் தானே. இது ஒரு நூலகம் தானே. இது ஒரு ஃப்ரெஷ்ஷான நண்டா. இது ஒரு ஃப்ரெஷ்ஷான நண்டா. இது எந்த இவர் யார். இது ஃபர்ஸ்ட் டீச்சர் இல்லைனா. இது ஒரு பழைய புத்தகம் இல்லையா. இது உங்களோட புதிய ஃபோன் தானே. இது உங்களோட புதிய ஃபோன் தானே. இது ஒரு பிரயோஜனமான புத்தகம். இது ஒரு பிரயோஜனமான புத்தகம். இது ஒரு அழகான மாளிகை அல்ல. இது உங்கள் சிறிய வீடா.